விரட்டி கொண்டு போறாரு. கடைசிக்கு மகன் திசை மாறி விட்டான், வழி மாறிட்டான். எங்க தேடுறது? இப்ப அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். வாப்பா அவனை தேடுறாரு, பகல் முழுக்க தேடுறாரு, அன்றைக்கு நாள் முழுக்க தேடுறாரு. பதட்டம், கவலை, பிரச்சனை, பசி, தாகம். கொஞ்ச தூரம் போறாரு, ஓநாய் கூட்டம் இந்த மகனை பிடிச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த மகன் இல்ல. இங்க வீட்டுல முத்தத்துல ஒரு மகன் மையத்து, ஒரே நாள்ல. இந்த தகப்பன் இப்பொழுது அந்த புள்ள மௌத்தான கவலை, இந்த புள்ள மௌத்தான கவலை, தனக்கு தொடர்ந்து நடக்க முடியாது, பசி, தாகம். இதனால இவர் ஒரு இடத்துல அப்படியே உட்கார்றாரு. தொடர்ந்து நடக்க முடியாது, வீட்டுக்கு வந்து சேர முடியாது. அப்படியே அதே இடத்துல அவர் மௌத்தா போயிட்டாரு. இப்ப வீட்டுக்குள்ள உம்மா சின்ன புள்ளைய அப்படி விட்டுட்டு அவ சமைச்சு கொண்டிருந்தா, ஒரு தாச்சில எண்ணெயை ஊத்தி பொறிச்சு கொண்டிருந்தா. முத்தத்துல மகனுடைய அந்த உயிர் பிரிவுக்காக வந்து அவ அழுதுட்டு இருக்கிறா. இப்ப இந்த நேரத்தில் அந்த சின்ன குழந்தை, தவழுகின்ற குழந்தை தவண்டு தவண்டு வந்து உம்மா நிக்கின்ற எண்ணெய் தாச்சி கிட்ட வந்து ஏதோ எலும்பி நின்றுச்சு. அப்படியே தாச்சிக்குள்ள கவுந்து அந்த புல் அங்கனைக்கு பொறிபட்டு போச்சு ஒரே நாளையில. இப்ப சின்ன மகன் மௌத்து, அடுத்த மகன் மௌத்து, காட்டுக்குள் ஒரு மகன் மௌத்து, தேடி போன கணவன் மௌத்து. இந்த 4 ஜனாசா செய்தியையும் பக்கத்து வீட்டுல கல்யாணம் முடிச்சு கொடுத்திருக்கிற என்னுடைய மூத்த மகளுக்கு கேள்விப்படுகிறது. அவக்கு ஒரு சின்ன ஒரு மயக்கம் வந்தது. அந்த மயக்கத்தால பின்பக்கமாக விழுந்தால் தலையில பெரிய ஒரு கல் அடிச்சு அவ அங்கனைக்கு மௌத்தா போயிட்டான். இந்த 5 ஜனாசாக்களையும் தாண்டிதான் நான் இந்த காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றா, இது அல்லாஹ்வுடைய சோதனைகள். இந்த சோதனைகளை தாங்குகின்ற மனம் மனிதனுக்கு இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நாங்க தாங்கோம். சப்ர்